श्री कुंभेश्वराय नमः। राज्यमादत्ते यो राजा संराज्यो वासो में न यजते देवसुवामेतानि हवेगुंसि भवन्ति एतावन्तो वै देवानागुं सवाः त एवास्मै सवान् प्रयच्छन्ति त एनं पुनः सुवन्ते राज्याय देवसु राजा भवति। कुंभेश्वराय विद्महे देवगर्भाय धीमहि तन्नः कुंभः प्रचोदयात्। ओं शृंगाय विद्महे दिव्यहस्ताय धीमहि तन्नः शृंगः प्रचोदयात्। कुंभेश्वराय नमः। प्रसन्नार्घ्यं समर्पयामि। अत्र कुंभे सदा देवा सन्निधो भव वै प्रभो। यावच्चन्द्रश्च सूर्यश्च यावच्छृङ्गं च तिष्ठति तावत्त्वं प्रीतिभावेन शृङ्गेऽस्मिन् सन्निधो भव। यावद्रुद्रश्च विष्णुश्च यावद्ब्रह्मा च तिष्ठति तावत्त्वं प्रीतिभावेन शृङ्गेऽस्मिन् सन्निधो भव। नमस्तुभ्यं घटश्रेष्ठ यावत्तिष्ठति भूतलं तावत्त्वं प्रीतिभावेन शृङ्गेऽस्मिन् सन्निधो भव। कुंभेश्वर नमस्तुभ्यं कुलाभिकरोत्तम नवे ताम्रमये शृङ्गे सदा सन्निहितो भव। यावद्देवाश्च तिष्ठन्ति ऋषयो वसवस्तथा तावत्त्वं नव शृङ्गेऽस्मिन् तिष्ठ तिष्ठ घटेश्वर। कुंभेश्वराय नमः। मनोरथान् प्रार्थयामि। ஸ்ரீ மகாகணபதி சன்னதியினுடைய விமானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய விமானத்திற்கு கும்பாபிஷேகத்தை செய்வித்து அதற்கு பிறகு ஜெகத்குருவர்கள் அடுத்த விமானத்திற்கு செல்ல தயாராகிறார்கள். இங்கே எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் ஆங்காங்கே கிடைக்கும் இடத்தெல்லாம் நின்று கொண்டு தங்களுக்கு ஜெகத்குரு செய்கின்ற பூஜை பார்க்க முடியாதா என்று இன்று காலையிலிருந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஜெகத்குருவர்கள் மகாகணபதி விமான பூஜையை நிறைவு செய்த பிறகு அவர்கள் இப்போது கீழே இறங்குவதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆலயத்திலே நாங்கள் ஏற்கனவே கூறியது போல ஜெகத்குரு அவர்களால் திருக்கரங்களால் பூஜை செய்தால் அதற்கு ஒரு தனி விசேஷம் இருக்கும். அதனால் பகவானுடைய சாநித்தியம் பிரத்யட்சமாக இருக்கும். இங்கே வாழக்கூடிய பகுதி மக்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கும். இன்றைய தினத்திலிருந்து அவர்கள் இங்கே மகாகணபதியுடைய சன்னதியிலும் ஸ்ரீ சாரதாம்பாள் சன்னதியிலும் சாரதாம்பாள் சன்னதியிலும் மூல விக்கிரகத்தை நாம் பார்க்கின்றோம். இதற்கு முன்னால் ஏற்பட்டிருக்கிற மற்ற விமானத்திற்கு ஜெகத்குரு புஷ்பத்தை தூவுகின்றதை பார்க்கின்றோம். இதற்கு முன்னால் ஏற்பட்டிருக்கிறது கல்லானான சாரதாம்பாள் விக்கிரகம். இந்த முறை திருப்பணிகள் மேற்கொண்ட சமயத்திலே ஜெகத்குருடைய ஆஜ்ஞையின் பேரில் இங்கே பஞ்சலோக விக்கிரகம் ஐம்பொன் சிலையாக வைக்கப்பட்டு அந்த சிலைக்குத்தான் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது. மீண்டும் விமானத்தில் காட்சியை பார்க்கின்றோம். ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் இங்கே அவர் பின்னால் வருகின்றவர் சிங்கேரி
சங்கர மடத்தினுடைய முதன்மை நிர்வாகி டாக்டர் B.R. கௌரி சங்கர் அவர்கள். இந்த வேலைப்பாடுகளை எல்லாம் சிறப்பாக செய்வித்தவர் டாக்டர் சங்கர் சபதி அவர்கள். அவர்களுடைய மிக மிக பிரபலமாக அவர்கள் பல்வேறு ஆலயங்கள் இந்தியாவிலே அவர்களுடைய வேலைப்பாடுகளில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே இந்த கும்பாபிஷேகத்திற்காக மிக சிறப்பான ஏற்பாடுகளை இந்த விழா குழுவினர் மட்டுமல்லாது காவல்துறையினரும் செய்வித்து யாருக்கும் எந்த விதமான தொந்தரவு ஏற்படாமல் எந்த விதமான நெரிசலும் ஏற்படாமல் இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்களெல்லாம் சன்னதியிலே பூஜைகள் நடக்கும் பொழுது பார்ப்பதற்காக இங்கே 3வது மாடியிலே பெரிய திரை வைக்கப்பட்டு அந்த திரையில் மூலமாக கல்லூரி வளாகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மண்டபத்தில் பக்தர்கள் பார்ப்பதற்காக வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இந்த விழா நிறைவு பெற்று பக்தர்களுக்கு ஜெகத்குரு தரிசனம் அளிப்பார்கள். இன்று மாலை ஜெகத்குருவுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை செய்வதற்காக அவர்கள் சிங்கேரியிலிருந்து வந்தமைக்கு சிங்கேரியிலிருந்து யாத்திரை புறப்படும் பொழுது கூட சென்னைக்கு விஜயம் செய்வதற்கு முக்கிய குறிக்கோள் கோடம்பாக்கத்தில் சாரதாம்பாள் ஆலயத்தில் பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகம் செய்விப்பது என்பது ஜெகத்குரு அவர்கள் ஒரு முறையல்ல பல முறை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது ஜெகத்குருடைய அந்த விஞ்ச் மேலே செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஜெகத்குரு அவர்கள் இதற்காக இந்த சென்னைக்கு வருவதன் முக்கிய நோக்கமாக வைத்திருந்தார்கள். அது இந்த விழா குழுவினர் அத்தனை பேருக்கும் மற்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று சொன்னால் ஐயமில்லை. ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் செல்லுமிடமெல்லாம் பக்தர்கள் கூட்டம், எங்கு பார்த்தாலும் இறைப்பணிகள். அது மட்டுமல்லாமல் சமூகத்திற்கு பலன் ஏற்படும் வகையிலே பல நல்ல திட்டங்கள், மருத்துவ பணிகள், கல்வி திட்டங்கள் போன்றவைகளெல்லாம் கூட நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்களுக்கு கூட அவர்கள் விஜயம் செய்து அங்கே இருக்கக்கூடிய அனாதை இல்லங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆதரவற்ற பள்ளிகள், இவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை வழங்குதல், ஆதரவற்ற அனாதை இருக்கக்கூடிய இல்லங்களுக்கெல்லாம் உதவித்தொகை வழங்குதல், இந்த போன்ற நற்பணிகள் எல்லாம் கூட இந்த விஜய யாத்திரை பல்வேறு இடங்களிலே நடைபெற்றிருக்கிறது என்பது தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏனென்றால் அவர்கள் உதவித்தொகை வழங்குவது மற்றும் பெரிதல்ல, அவர்கள் இங்கே எல்லோருக்கும் ஏற்படும்படி அருள் புரிகிறாரே, அது நமக்கு எல்லோருக்கும் நல்ல எதிர்காலத்தை அமைய வைக்குமே என்ற வகையிலே இந்த ஜெகத்குரு அவர்களுடைய இந்த யாத்திரை மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த விஜய யாத்திரை என்று சொல்ல வேண்டும். சுவக்ஷோஷ கும்பாம் சுதாபூர்ண கும்பாம் பிரசாதாவலம்பாம் பிரபுண்யாவலம்பாம் சதாசேந்து பிம்பாம் சதானோஷ்ட பிம்பாம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம் என்று ஆதிசங்கர பகவத்பாதால் அருளினாரே, அது நம்முடைய ஞாபகத்துக்கு. கடாட்சே தயார்திராம் கரே ஞானமுத்ராம் கலாபிர் வினித்ராம் கரே ஞானமுத்ராம் புரஸ்தீர் வினித்ராம் கலாபி சுபத்ராம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். இப்போது ஜெகத்குரு அவர்கள் திருக்கரங்களால் இங்கே கும்பாபிஷேகத்தை செவிக்கின்றார்கள். அதை பார்க்கின்ற ஒரு பேரு, அதை பார்க்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் இல்லத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. லலாமாங்கபாலாம் லசத்கானலோலாம் சுபக்பைகபாலாம் யசஸ்ரீகபோலாம் ரேதுக்ஷமாலாம் கனத்பிரத்னலோலாம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம் சுசீமந்தவேணிம் திரிசா நிர்ஜிதேனிம் நமத்கீரபாணிம் நமத்வஜ்ரபா. ஓஷ்ணோஹஸ்தாभ्याम् इन्द्रस्येन्द्रियेण श्रेयशसे बलायाभिषिञ्चामि च वाजिनं सोमगुन्राजानं वरुणमग्निमन्वारभामहे आदित्यान् विष्णुगुं सूर्यं ब्रह्माणं च बृहस्पतिं देवस्य त्वासविदुप्रसवेशिनो बाहुभ्याम् पूष्णो हस्ताभ्यागुं सरस्वत्यै वाचो यन्तुर्यन्त्रेणाग्ने स्व साम्राज्येनाभिषिञ्चामि इन्द्रस्य बृहस्पते स्व साम्राज्येनाभिषिञ्चामि तच्छंयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्सुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जगातु भेषजं शन्नोऽस्तु द्विपदे शञ्चतुष्पदे
ओम शांति शांति शांति। சுமார் 80 அடி உயரத்திலே ஏற்பட்டிருக்கிறது இந்த ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்திலிருந்து 5 கலசங்களிலும் ஜெகத்குரு அவர்கள் கும்பாபிஷேகத்தை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ராஜகோபுரம் இந்த கோடம்பாக்கத்திற்கு மேலும் சிறப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு அழகை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அருளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறலாம். சுசீமந்தவேணிம் திரிசா நிர்ஜிதேனிம் ரமத்கீரவாணிம் நமத்வஜ்ரபாணிம் சுதா மந்தராஸ்யாம் உதாசிந்தியபேணிம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம் சுசாந்தாம் சுதேகாம் திரிகேந்தேகசாந்தாம் லசத் சல்லதாங்கி மனந்தாமசிந்தியாம் ஸ்மிருதாம் தாபசை சர்க்கபூர்வஸ்திதாம் தாம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம் குரங்கே துரங்கே மிருகேந்திரே ககேந்திரே மராளே மதேபே மகோக்ஷே துரூடாம் மகத்யாம் நவம்யாம் சதாசாமரூபாம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். இப்பொழுது அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமः தத்வபோதகாய நமः சர்வசாட்சிணே நமः தான்யகர்பாய நமः திக்பிரகாசாய நமः தானகர்மநிரதாய நமः தானவாந்தகாய நமः துகூலபூஷணாய நமः துஷ்டஹராய நமः शिखरावासाय नमः शशिशेखराय नमः शोकरहिताय नमः गिरीशाय नमः धैर्यप्रदाय नमः धनवृद्धिकराय नमः जलधराय नमः जगत्पतये नमः जयप्रदाय नमः जुषस्वराय नमः सुधापूर्णाय नमः देवशृङ्गाग्रनिलयाय नमः दयापराय नमः दारिद्र्यहराय नमः दोषरहिताय नमः दक्षाय नमः शाम्भवसुताय नमः शुद्धात्मने नमः बृहत्कुक्षिधराय नमः सुरेशाय नमः सर्वदेवप्रियाय नमः सर्वदेवशिखराग्रवासाय नमः कुम्भेश्वराय नमः. இங்கே ஆங்காங்கே பக்தர்கள் எல்லோரும் இந்த ராஜகோபுரத்திலே நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக குழுமியிருக்கிறார்கள். நமக்கு ஆதிசங்கரருடைய சாரதா புஜங்கம் தான் நமக்கு ஞாபகம் வருகிறது. ஜுலத்காந்தி பக்னிம் ஜெகன்மோகனாங்கிம் பஜன் மானசாம்போஜே சுப்ராந்த பிருங்கிம் நிஜஸ்தோத்திர சங்கீத நித்திய பிரபாங்கிம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம் பவாம்போஜநேத்ராஜ சம்பூஜ்யமானாம் லசன் மந்தஹாச பிரபா வக்திரசின்ஹாம் சலசஞ்சலாச்சாரு தாடங்க கர்ணாம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலே நின்று கொண்டு, அருகே இருக்கக்கூடிய கட்டடங்களெல்லாம் நின்று கொண்டு இங்கே நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்தினுடைய வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மகா தீபாராதனை ராஜகோபுரத்தில் நடைபெறுகிறது. ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் செய்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். वसुवामेतानि हवेगुंसि भवन्ति एतावन्तो वै देवानागुं सवाः त एवास्मै सवान् प्रयच्छन्ति त एनं पुनः सुवन्ते राज्याय देवसु राजा भवति. ராஜகோபுரத்திலே இருக்கக்கூடிய 6 கலசங்களுக்கும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அங்கே நைவேத்திய முறையாக செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இப்பொழுது சாரதாம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய மூல விக்கிரகத்தை பார்க்கிறோம். மீண்டும் ராஜகோபுரத்தை பார்க்கிறோம். மந்திர புஷ்பம் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளுடைய திருக்கரங்களால் இங்கே ராஜகோபுர கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதை பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. அதெல்லாம் ஜெகத்குருவை தரிசித்து கொண்டு இங்கே நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். துங்கபத்ரா நதிக்கரையில் சிங்கேரியில் சாநித்தியம் கொண்டுள்ள என் தாயான ஸ்ரீ சாரதாம்பிகை எல்லா ஆபரணங்களும் அணிந்து திவ்ய மங்கள ரூபிணியாக விளங்குகிறாள். பக்தருக்கு அருள் செய்ய தூங்காமல் எப்போதும் விழித்துக் கொண்டிருக்கிறாள். சிரசில் உள்ள சந்திரனின் கலைகளால் ஒளியுடன் திகழ்கிறாள். கடாட்சத்தில் கருணாரசம் பெருகுதால் துன்பப்படும் யாருக்கும் அருள் புரிகிறாள். உத்தம அதிகாரிக்கு
தனது சின்முத்திரையால் ஆத்ம ஞானத்தை தருகிறாள். இவளே திரிபுர சுந்தரி. இவளை எப்பொழுதும் பஜிக்கிறேன், எப்பொழுதும் சேவிக்கிறேன் என்று ஆதிசங்கர பகவத்பாதால் அருளினார்கள். நெற்றியில் சிறந்த திலகமும், காதில் அசையும் குண்டலங்களும், கையில் ஜெபமாலையும் தரித்துள்ள அம்பிகையின் கண்ணத்தின் சோபை மிக புகழ் வாய்ந்தது. காந்தத்தில் மிகவும் ஈடுபட்டவள். பக்தர்களை காப்பாற்றுவதில் அவள் போல் வேறு தெய்வம் கிடையாது. இந்த சாரதாம்பிகையை பஜிக்கிறேன் என்று ஆதிசங்கரர் அருளினார்கள். அம்பிகையின் பின்னல் வகிடின் நன்கு சோபிக்கிறது. கருநிறம் உள்ள அந்த பின்னல் அழகை பற்றி யாரும் சிந்திக்கவே முடியாது. தனது பார்வையால் பெண்மானையும் பேச்சினால் கிளியையும் தோற்கடித்து விடுகிறாள். அமிர்தம் பருகும் வாயுடன் கூடியவள். வஜ்ராயுதத்தை கையில் கொண்ட தேவேந்திரனும் கூட வணங்கும் சாரதாம்பிகையை பஜிக்கிறேன், வணங்குகிறேன், நமஸ்கிறேன் என்று ஆதிசங்கரர் அருளினார்கள். அம்பிகையின் சொரூபம் தோஷமொன்றுமில்லாது சாந்தமானது. ஏனெனில் பிரபஞ்சத்தின் சிருஷ்டிக்கு முன்னாலேயே அவள் இருப்பவள். சிருஷ்டிக்கு முன்னால் ஆத்மா ஒன்றுதான் இருந்தது என்று உபனிஷத்துகள் கூறுகின்றன. ஆகையால் அம்பிகைதான் ஆத்ம வஸ்துவாக விளங்குகிறாள். இந்த பரதத்துவத்திற்கு எல்லையே கிடையாது. ஆதலால் மனதால் சிந்திக்க முடியாதது. ஆனாலும் நேத்திரங்களின் ஓரத்தில் கருண்ட மயிர்கள் தழுதும் சிறந்த கொடிபோல் விளங்கும் சரீரம் கொண்ட அம்பிகையின் உருவத்தை தவம் செய்யும் முனிவர்கள் தம் மனதில் எப்பொழுதும் ஸ்மரிக்கிறாள். இவளை எப்பொழுதும் பஜிக்கிறேன். அம்பிகையை விசேஷமாக ஆராதிக்கும் சமயமான நவராத்திரி உற்சவத்தில் ஒவ்வொரு தினமும் மான், குதிரை, சிம்மம், கருடன், ஹம்சம், கஜம், ரிஷபம் இவைகள் ஒவ்வொரு வாகனமும் கொடுத்து அதில் அமர்ந்திருக்கும் வண்ணம் அம்பிகையை அலங்கரிக்கும் போது ஏற்படும். கருடன் மேலே வருவதை நாம் பார்க்கிறோம். கும்பாபிஷேக தினத்தன்று எப்படிதான் அந்த கருடன் வருமோ, இப்பொழுது கருடன் அங்கே வருவதை பார்க்கிறோம். ஜெகத்குரு அவர்கள் சற்று முன்னர் தான் அந்த ராஜகோபுரத்துக்கு அபிஷேகங்களை முடிவித்து தீபாராதனை செய்வித்தார்கள். அவர்கள் ராஜகோபுரத்தில் இருந்து எல்லோருக்கும் தரிசனம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு அரிய ஒரு காட்சியை இங்கே கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சாரதா புஜங்கத்தில் ஆதிசங்கரர் அருளிய போது அம்பிகை விசேஷமாக ஆராதிக்கும் சமயமான நவராத்திரி உற்சவத்தில் ஒவ்வொரு தினமும் மான், குதிரை, சிம்மம், கருடன், ஹம்சம், கஜம், ரிஷபம் இவைகளுள் ஒவ்வொரு வாகனமும் கொடுத்தது அதில் அமர்ந்திருக்கும் வண்ணம் அம்பிகையை அலங்கரிக்கும் போது ஏற்படும் அற்புத காட்சியை இந்த ஸ்லோகத்திலே வர்ணித்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட சிருங்கேரியில் அது அரே மாறி ஆராதிக்கப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். பிரதிதினமும் வீதிகளில் உற்சவம் நடத்தப்படுகிறது என்பதும் குறிப்பிட வேண்டியது உண்டு. ஒவ்வொரு வாகனத்தின் சிறப்பை பற்றி நரசிம்ம பாரதி மகாசுவாமிகள் அவர்கள் விரிவாக பக்தி சுதாதரங்கனி என்ற நூலிலே பக்தி சுதாதரங்கனி என்ற ஸ்லோகங்கள் கொண்ட இதிலே அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். அக்னி மண்டலம் போல் தேஜோமயமாக விளங்கிய போதிலும் எல்லோர் மனதையும் மயக்கும்படியான சரீன லாவண்யம் உள்ளவள் அம்பிகை. அம்பிகையை பூஜித்து சோத்திரம், கானம், நர்த்தனம் முதலிய உபசாரங்களால் பஜிக்கும் பக்தர்களின் மனதை எப்பொழுதும் விட்டு செல்லாமல் தாமரை மலரை வண்டுகள் மெய்ப்பது போல அங்கேயே சுற்றி சுற்றி வருகிறாள் அம்பிகை என்று ஜுலத்காந்தி வக்னிம் ஜெகன்மோகனாங்கிம் பஜன் மானசாம்போஜ சுப்ராந்த பிரிங்கிம் நிஜஸ்திரோத்திர சங்கீத நித்திய பிரபாங்கிம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம் என்ற ஸ்லோகத்திலே ஆதிசங்கரர் வர்ணிக்கிறார்கள். ஜெகத்குரு அவர்கள் கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்து இப்பொழுது கீழ்த்தளத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே அவருடைய தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மின்னல் போன்ற ஒளியுடன் அசைந்தாடும் அழகிய தாடங்கள் அம்பாளின் காதுகளில் தொங்குகிறது. அழகிய மந்தகாச சோபை அவருடைய முகத்திற்கு முக்கிய அடையாளமாக விளங்குகிறது. ஜெகத் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்னும் முத்தொழிலையும் புரியும் ஜெகத் காரணமான பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மும்மூர்த்திகளும் தம் தம் தொழிலை நடத்த சாரதாம்பிகை பஜிக்கின்றனர். ஆகையால் சாரதாம்பிகை திரிமூர்த்திகளுக்கும் அதீதமான பரதேவதை. இவ்வித பெருமை வாய்ந்த எனது மாதாவான ஸ்ரீ சாரதாம்பாளை எப்பொழுதும் இடைவிடாமல் நான் பஜிக்கிறேன் என்று ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் சாரதா புஜங்க ஸ்தோத்திரத்திலே
அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆதிசங்கர பகவத் நமக்கு புஷ்பதந்தன் என்ற கவி கூறியது போல, பகவானே, உன்னை பற்றி முழுமையாக தெரிந்தவன்தான் உன்னை பூஜிக்கலாம், உன்னை பற்றி பேசலாம், உன்னை பற்றி சோத்திரம் செய்யலாம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே உன்னை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் யார் இருக்க முடியும் என்று கூறினார் புஷ்பதண்டன் என்ற கவி. அதே போல நமக்கு தெரிந்ததையெல்லாம் நமக்கு தெரிந்ததை வைத்து, நமக்கு தெரிந்த ஒரு சிறிய அளவிற்கு அந்த ஞானத்தை வைத்து அம்பிகையை பிரார்த்தனை செய்ய முடியும். அதுக்குத்தான் மகான்களுடைய ஸ்லோகங்களை படிக்க வேண்டும், மகான்கள் எழுதிய கிரந்தங்களை படிக்க வேண்டும், அவர்கள் கூறிய ஸ்லோகங்களை எல்லாம் கூறி அம்பிகையை நமஸ்கரிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் எல்லாம் அதற்கு ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினார்கள். அதைத்தான் நாம் எல்லோரும் செய்யும் வகையிலே இங்கே மிக சிறப்பாக சாரதாம்பாளுக்கு ஒரு ஆலயமும், ஸ்ரீ மகாகணபதிக்கு ஒரு ஆலயமும், ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கு ஒரு ஆலயமும் அமைந்திருக்கிறது. ஜெகத்குரு சங்கராச்சாரியால் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் அவர்கள் இந்த விஜயாத்திரையில் இங்கே சென்னையிலே அவர்கள் இந்த கும்பாபிஷேக வைபவத்தை மிக சிறப்பாக செய்வித்து நமக்கெல்லாம் அருளியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள், இந்த பகுதி வாழ் மக்கள், இந்த விழா குழுவினர்களெல்லாம் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆனந்தம், அவர்கள் மகிழ்ச்சிக்கு அவர்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இருப்பார்கள் என்பது நமக்கு உணர முடிகிறது. அவர்களெல்லாம் மிக்க மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார்கள். ஜெகத்குரு அவர்கள் இங்கே மீனாட்சி மகளிர் கல்லூரி வளாகத்திலே 3வது மாடியிலே அமைக்கப்பட்டிருக்கும் மண்டபத்திலே அவர்கள் எல்லோருக்கும் தினசரி தரிசனம் கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் 19ஆம் தேதியே இந்த கும்பாபிஷேக வைபவத்திற்காக அவர்கள் வருகை தந்தார்கள். இங்கே நாளை தினம் வரை, நாளை மதியம் வரை அவர்கள் இங்கே முகாமிட்டு இங்கே பக்தர்களுக்கெல்லாம் அருளி செய்து கொண்டிருக்கிறார்கள், அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய மாலை இங்கே வந்திருக்க பக்தர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் காத்திருக்கிறது. அது என்னவென்றால், ஜெகத்குரு அவர்கள் இன்று மாலை அருளுரை வழங்கப் போகிறார்கள். அந்த அருளுரையை கேட்பதற்காக பல பக்தர்கள் இங்கே மாலை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெகத்குரு அவர்கள் இன்று மாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியிலே அருளுரை வழங்க உள்ளார்கள் என்பதையும் இங்கே நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை இந்த கும்பாபிஷேக வைபவத்தை காண முடியாதவர்கள் இங்கு மாலை இங்கு வந்திருந்து ஜெகத்குருவை தரிசித்து அவர் அருளுரையும் நீங்கள் கேட்கலாம் என்று கூறிக்கொண்டு, இங்கே கோடம்பாக்கம், சென்னை கோடம்பாக்கம் மீனாட்சி கல்லூரி வளாகத்திலே ஏற்பட்டிருக்கும் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலய கும்பாபிஷேகத்தை உங்களுக்கு நேரடியாக வழங்கிய ஒரு மகிழ்ச்சியோடு நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறி, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும். ஸ்ரீ சாரதாம்பாளுடைய அருள், ஸ்ரீ மகாகணபதிய அருள், ஸ்ரீ வெங்கடாச்சலபதி அருள் அமைய வேண்டும். எல்லோருக்கும் நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும். நம் சென்னைக்கே ஒரு நல்ல சுபிட்சமான ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும், இந்தியாவிற்கு அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஜெகத்குருடைய பாதார பிந்தங்களிலே சமர்ப்பித்து உங்களிடம் விடைபெறுகிறோம். நிலையத்துக்கு திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.